குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பட்டை சோம்பு பட்டை இலை போட்டு கொஞ்சமாக சோம்பு போடணும். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வதக்கணும், பச்சை வடை போகிற வரைக்கும். இப்போ செவரட்டி ஈரல், இது இதான் செவரட்டி ஈரல், இதான் செவரட்டி, இது ஈரல். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துகிறோம். இதை இப்போ இதில் போடுறேன். நல்லா இப்படி வதக்கிடுவேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள், ஏன்னா மஞ்சள் போட்டு நிறையாவே கழுவி இருக்கும், 1/2 ஸ்பூன் போடும். மல்லிப்பொடி 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூனே போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, போட்டு கொஞ்சம் நல்லா அப்படி பரட்டி விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். போட்டு நல்லா இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு குக்கர் போட்டு விசில் விட்டுட்டு இந்த முட்டை தோசை ஊற்றி இதுக்கு தொட்டுக்க கிரேவி இதை வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நான் முட்டை தோசை ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் இதை வச்சு எப்படி இருக்கணும். நான் முட்டையெல்லாம் கழுவிட்டு தான் அந்த முட்டை கூட வச்சு தேய்க்கிறேன். நீங்கள் ஒன்றும் யாரும் தப்பாக நினச்சிக்காது, கழுவாமல் நான் போடலாம். இதில் கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டு ஊற்றிட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம முட்டை தோசை ரெடி. இப்போ நம்ம செவரட்டி ஈரல் கிரேவி டேஸ்ட் பார்ப்போமா?
செவரட்டி. எங்கடா ஈரலை காண? இந்த இருக்கு ஈரல். எனக்கு செவரட்டி பிடிக்காது, நான் ஈரல் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆஹா, சூப்பர். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது இன்னொரு மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றியும் செய்யலாம். அது ஒரு நாள் இன்னொன்று நான் செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோலாம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ நான் போடுறேன். ஓகே, பாய்.